வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, யார் பொய் நிறைய பேசுவாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றிட்ட நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாங்க ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2வது வீடு அவங்களுடைய பேச்சை குறிக்குங்க. எப்படி பேசுவாங்க, உண்மை பேசுவாங்களா பொய் பேசுவாங்களா அப்படிங்கிறது குறிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்களுடைய 2வது வீடு. பொதுவாங்க பொய்யுக்கு காரகத்துவம் மாறுன்னு கேட்டிங்கன்னா சனி ப்ளஸ் ராகுங்க. இந்த 2 கிரகம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பொய் பேசக்கூடிய கிரகங்கள். எல்லா கிரகங்களுமே பொய் பேசுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சனி ப்ளஸ் ராகு பொய் இயற்கையாகவே அதிகமாக பேசுங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2வது வீட்டில் சனி மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த விதமான சுபகிரக பார்வையும் இருக்கக்கூடாதுங்க. தனித்துவமான சனி ப்ளஸ் ராகு அல்லது கேது இருந்துன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பொய் வாய் திறந்தாலே பொய் தான் பேசுவாங்க. அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு 8வது வீட்டுக்கு உண்டான கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா லக்னத்துக்கு 2வது வீட்டில் இருந்துன்னு சொன்னால் அவங்க வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவாங்க. எந்த விதமான சுபகிரக பார்வையும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது, சுபகிரக சேர்க்கையும் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த அமைப்பில் இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வாயிலிருந்து வர்றது பூராமே பொய்யாத்தே இருக்கு. அவங்களால உண்மையை பேசவே முடியாது. இதுதான் இதனுடைய பலன். அதாவது இதனுடைய விதி, பொய் பேசக்குண்டான விதி இதுதானுங்க. நன்றி, வணக்கம்.